நாம் நன்மைகளை அதிகம் சம்பாதித்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட காலங்களில் ஒன்றுதான் வெகு விரைவில் நாம் அடைய இருக்கின்ற ரமலானுடைய மாதம். நன்மைகளுக்காகவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட மாதம். தவறிவிட்ட நன்மைகளை அள்ளிக் கொள்வதற்காக, இனி வருங்காலத்திற்கு தேவையான நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்காக, மறுமையின் சொர்க்க வீட்டை பெறுவதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற மாதம் தான் ரமலானுடைய மாதம். அல்லாஹு தஆலா எவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் மூமின்களின் மீது ஒரு ஆர்வத்தோடும் அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வருந்த தேவையில்லை. உங்களை சிரமப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவதற்காக அல்ல, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை பசி பட்டினியிலே போட்டு வாட்டுவதற்காக அல்ல, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்திலே தக்வா வர வேண்டும் என்பதற்காக, உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், கண்காணிக்கிறான், உங்களின் செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இரையச்சம் உங்களுக்கு வருவதற்காக அல்லாஹு தஆலா நோன்பை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். ரமதானுடைய மாதத்தில் மனிதன் தனது மன இச்சைகளை கட்டுப்படுத்துகிறான்.